எப்போ நம்ம சபையை விட்டு சண்டை பிடிச்சிட்டு நான் வெளியே போனேனோ, நல்லா கவனிங்க வார்த்தை, நல்லா கவனிங்க வார்த்தைய, கவனிக்கிறீங்களா? நல்லா கவனிங்க. அவங்க சொல்ல வர இன்டென்ஷனை புரிஞ்சுக்கிட்டீங்களா? வெளியில போனா இப்படிதான் நடக்கும். இவளை தொட முடியாது, இவனை தொட முடியாது, பயப்படும். அது பயப்படும். அதுக்கு பேர் தான் ஆவிக்குரிய அட்ரஸ். ஆமென் சொல்லுவோமா? ஆவிக்குரிய அட்ரஸா? நீங்கள் பரிசுத்த ஆவியினால முத்தரிக்கப்பட்டீர்கள்னு ஆண்டவர் சொல்றாரு. அது பத்தாது. என் மகளுடைய வாழ்க்கையில நானே தீமையை விதைச்சிட்டேன். காரணம் என்ன? அதான் ஹைலைட். காரணம் என்ன? இவங்களை விட்டு வெளியில போயிட்டு, அதாவது சண்டே இவங்க சர்ச்சுக்கு வராம வேற ஏதோ ஒரு சர்ச்சுக்கு போயிட்டாங்க. இதுதான் காரணம். ரொம்ப நாளைக்கு முன்னாடி இவங்களை பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். மிரட்டல், உருட்டல், பெரட்டல், இந்த வேலையை தான் அவங்க செஞ்சிருந்தாங்க. சரி, ஓகே, அவங்க எப்போ எதையோ ஒன்று பண்ணிட்டாங்க, அதை பிடிச்சி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட எங்களுக்குமே ஒருவேளை அப்படிதானோ அப்படின்னு இருக்கும்போது, இல்லை, என்னுடைய எண்ணமே அதுதான், நான் அப்படிதான், என் எண்ணமே அதுதான், அப்போ சபிச்சேன், இப்போ மிரட்டுறேன் பாருங்க அப்படின்னு அவங்களே வாலண்டரியாக வந்து ஜாய் டிவியில் அவங்க வீடியோவை போட வச்சுருக்காங்க. வாங்க அந்த வீடியோ போய் பார்க்கலாம். வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போறோம். வாங்க. எங்க சபையில நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன் பாருங்களேன். கரெக்டா இந்த மாசம், இது மே மாசம் தானே, கரெக்டா 2 வருஷத்துக்கு முன்னாடி, போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ஒரு 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 பெரிய காரியம் ஒண்ணு நடந்தது. சரியா? சரிதான், பெரிய காரியம் ஒண்ணு நடந்ததுல. அது என்ன பெரிய காரியம் நீ ஏன் சொல்ல முடியல? ஏன்னா இன்னைக்கு ஜான் ஜெபராஜ் பிரச்சனை ஏதோ ஓடுது இல்லையா, அந்த மாதிரி ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. எப்பா அந்த சர்ச்சுக்கு போற யாராவது அது என்ன பெரிய பிரச்சனைன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அதுல கொஞ்சம் குடும்பங்கள் வெளியே போயிட்டாங்க. ஒரு 600 பேர் இருக்கும். சரியா? 600-700 பேர் இருக்கும், வெளியே போயிட்டாங்க. அதுவும் கொஞ்சம் குடும்பங்கள் வெளில போயிடுச்சான். 600-700 பேர் இருக்குன்னு ஒரு சிரிப்பு. 600-700 பேர் கொஞ்சம் குடும்பம், அது வெளில போயிடுச்சு, சிரிப்பா? வெளியே போன நிறைய பேர் திருப்பியும் வந்துட்டாங்க. அதுல ஒரு தாயார் இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட வந்து சொல்லி அழுவாங்க. நிறைய பேர் மன்னிப்பு கேட்டு திருப்பியும் வந்தாங்க. தப்பு பண்ணிட்டோம் பாஸ்டர், தப்பு பண்ணிட்டோம், நாங்க ரொம்ப தப்பு பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி வந்து சேர்ந்துட்டாங்க. நல்லது 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 நல்லது. ஏன் சபையில நிறைய பேர் வந்தா நல்லது நல்லது நல்லது. அவங்கள நான் உண்மையாவே அவங்கள பிளஸ் பண்றேன். நல்லது. கண்டிப்பா பிளஸ் தானே பண்ணுவீங்க. எப்படி இருந்தாலும் வந்துருங்க, எப்படியாவது வந்துருங்கன்றது தானே நம்ம எண்ணம் எல்லாம், இயக்கம் எல்லாம். அதாவது எப்படி இருந்தாலும் சுவிசேஷத்தை சொல்லி அவங்க மறுபடியும் பிறந்துடணும், இல்லை அவங்க ரட்சிக்கப்படணும், வந்துடணும், தந்துடணும், அதானே? இது வெளியில அப்பட்டமா தெரியலையா? அதுல ஒரு தாயார் வந்து ரொம்ப அழுதாங்க. ஏம்மா, நான் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண. நல்லது தானே நீங்க உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணது? இல்லம்மா, வேற ஒரு சமயத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேம்மா. என்னம்மா, என்னடி நல்லது தானடி? இல்லம்மா. எப்படி ஆக்டிங் செம்மையா இருக்குல்ல, நல்லா தத்ரூபமா சொல்லி புரிய வைக்கிறாங்கல்ல. தொடர்ந்து பாருங்க. நான் சின்ன வயசுல இருந்து நம்ம சபையிலே வளர்ந்தவம்மா. அவ்வளோ திட்டகார்த்தமா வைராக்கியமா ஏசு சுவாமி தான் என் தெய்வம்னு இருந்தேன்னா, எப்போ நம்ம சபையை விட்டு சண்டை பிடிச்சிட்டு நான் வெளியே போனேனோ, நல்லா கவனிங்க வார்த்தை, நல்லா கவனிங்க வார்த்தைய, கவனிக்கிறீங்களா? நல்லா கவனிங்க. அவங்க சொல்ல வர இன்டென்ஷனை புரிஞ்சுக்கிட்டீங்களா? வெளியில போனா இப்படிதான் நடக்கும். எப்போ சபையை விட்டு வெளியே போனேனோ, அடுத்த 10 நாள்ல, அடுத்த 1 மாசத்துக்குள்ள என் மகளுக்கு கல்யாணம் பண்ண, விக்கிர ஆராதனை செய்யறவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். எப்படிதான் என் மதி போச்சுன்னே எனக்கு தெரியல. கவனிச்சுங்களா? நிழலோட அருமை வெயிலுக்கு போனதுக்கு அப்புறமா தான் தெரியும். நிழல்ல இருக்கிற வரைக்கும் தெரியவே தெரியாது. நான் சொல்றேன், இதை எழுதி நீங்க வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. ஆண்டவர் விட்டு போறதும் இவங்களை விட்டு போறதும் ஒண்ணு. இவங்களை விட்டு போயிட்டா அப்படி மதி மயங்கிடும், கலங்கிடும், புத்தி இல்லாம போயிடும். புத்தி இனமா நீங்க நடப்பீங்க. என்ன ரொம்ப பேசுற அப்படின்றீங்களா? அவங்க பேசினது தான் நான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி பேசியிருக்கேன். அவங்களே பேசுவாங்க பாருங்க.
மேல இருக்கிற ப்ரொடெக்ஷன் என்னன்றது உங்களுக்கு தெரியாது தேவஜனமே. உங்களை சுத்தி ஒரு விதமான ஒரு பாதுகாப்பு, என்ன பாதுகாப்பு? ஜெபம் என்கிறதான பாதுகாப்பு இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஒரு வட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அது தெரியாது, உங்களுக்கு தெரியாது, பாக்குறதுக்கு தெரியாது. அது யாருக்கு தெரியும்? பேய் பிசாசுக்கு தெரியும். பேய் பிசாசுக்கு தெரியும். இது மூட நம்பிக்கையின் உச்ச கட்டமா இல்லையா? அதாவது இவங்களுக்கு கீழே நீங்க உட்காந்து அந்த சண்டே 1.5 மணி நேரம் சொற்பொழிவை கேட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு சுத்தி ஒரு வட்டம் உருவாயிடும். அந்த வட்டம் உருவாகிறதுக்கு காரணமும் இவங்களுடைய ஜபம். அது யார் கண்ணுக்கும் தெரியாது, பேய் பிசாசுக்கு தெரியும். இது மூட நம்பிக்கையின் உச்சக்கட்டமா இல்லையா? இப்ப இவங்க அந்த மூட நம்பிக்கைக்கு உள்ள இருந்து சொல்றாங்களா, இல்ல இவங்க மட்டும் தெளிவா இருந்து மக்கள் என்னைக்குமே இவங்களுக்கு கீழே இருக்கணும்ன்ற இதுல ஒரு மூட நம்பிக்கையை விதைக்கிறாங்களா? இவனை தொட முடியாது, இவனை தொட முடியாது, பயப்படும். அது பயப்படும். அதுக்கு பேர் தான் ஆவிக்குரிய அட்ரஸ். ஆமென் சொல்லுவோமா? ஆவிக்குரிய அட்ரஸா? நீங்கள் பரிசுத்த ஆவியினால முத்தரிக்கப்பட்டீர்கள்னு ஆண்டவர் சொல்றாரு. அது பத்தாது. திரைச்சில 2 கிழிஞ்சு கைகள்னால கட்டப்பட்ட ஆலயங்கள் வாசமாயிறார், நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள், நாங்கள் உங்களிடத்துல வாசம் பண்ணுவோம்னு ஆண்டவர் சொன்னதும் உங்களுக்கு பத்தாது. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்ன விஷயம் உங்க வாழ்க்கையில் நடந்தாலும் உங்களுக்கு பத்தாது. இவங்களுக்கு கீழே உட்காரணும். வெளியில போயிட்டீங்கன்னா சோழி முடிஞ்சு. ஏன்னா ஆவிக்குரிய அட்ரஸை விட்டு வெளில போயிட்டீங்க. அந்த அம்மா அழுறாங்க, தேம்பி தேம்பி தேம்பி. போன வருஷத்துல வந்தாங்க, அவங்க வந்துட்டாங்க. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் பிரிஞ்சு போயிட்டு போன வருஷமே வந்துட்டாங்க. ஓஹோ, கதை நல்லா இருக்கே. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் போயிட்டு போன வருஷமே வந்துட்டாங்க. வந்து புலம்பல் தான் இது. இப்படி பண்ணிட்டேன், என்ன செய்யறதுன்னே தெரியல. மகளை நல்ல ஆவிக்குரிய விதத்துல வளர்த்தேன், என்ன செய்யறதுன்னே தெரியல. சபைக்கு விட மாட்டேங்கிறான் அவன். சொந்தத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. விக்கிரகத்தை வணங்குறதான ஒரு மனுஷனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவங்க சொல்ற வார்த்தை, மதி எங்க போச்சுன்னு தெரியல, அறிவு எங்க போச்சு, அறிவு கெட்டவளா இந்த வார்த்தையை இந்த காரியத்தை செஞ்சுட்டேன் என் மகளுடைய வாழ்க்கையில நானே தீமையை விதைச்சிட்டேன். காரணம் என்ன? அதான் ஹைலைட். காரணம் என்ன? இவங்களை விட்டு வெளியில போயிட்டு, அதாவது சண்டே இவங்க சர்ச்சுக்கு வராம வேற ஏதோ ஒரு சர்ச்சுக்கு போயிட்டாங்க. இதுதான் காரணம். என்னப்பா வேற சர்ச்சுக்கு போயிட்டாங்க நீ சொல்ற, எக்ஸ்ட்ரா சொல்றேன்னு கேக்குறீங்களா? அவங்களே சொல்லுவாங்க பாருங்க. அந்த இருந்த அப்பத்தின் வீட்டை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்பத்தின் வீட்டை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. ஏது அப்பத்தின் வீடு? நேத்து கூட என் கூட வந்ததான சகோதரி அவங்க ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு மேல இங்க இருந்து வெளியே போனதான ஒரு பையன், அவன் சொல்லுவானா, எனக்கா இது ஒரு மாதிரி நொந்து போயிருக்கு. அவன் சொல்லுவானா, உங்கள்கிட்ட கஷ்டமா இருக்குக்கா. எனக்கா இது அவன் சொல்லுவானா? ஏதோ இவங்க சர்ச்சுக்கு வரவங்களுக்கு மேல் வீட்டில் எவனோ ஒருத்தவன் அவன் சொல்லுவான், என்னக்கா இது என் வாழ்க்கை பிரச்சனையா இருக்கு, நொந்து போயிருக்கு. அது காரணம் என்னன்னு இவங்க சொல்லுவாங்க. என்னதான் மெசேஜ் கேட்டாலும் கேட்கணும்னே தோண மாட்டேங்குது. எங்க அங்க போன இடத்துல கேட்கணும்னு தோண மாட்டேங்குது. எப்படியா கேட்க தோணும்? நல்லா நோட் பண்ணிக்கலாம். அங்க போன இடத்துல என்னதான் மெசேஜ் கேட்டாலும் உள்ள போக மாட்டேங்குது. எப்படியா கேட்க தோணும்? காரணத்தை இவங்க சொல்லுவாங்க பாருங்க. எப்படி கேட்கும்? காது, உன்னோட டிஎன்ஏ எல்லாம் இந்த இடத்துல வளர்ந்துருக்கே, நீ அதை ஒரு மூர்க்கத்துல ஒரு முரட்டாத்தத்தை பிச்சுக்கிட்டு போனா அது கேட்க தோணுமா? அதாவது இவங்களுடைய கூற்றுப்படி இவங்க ஏதோ ஒரு சர்ச்சை நடத்துறாங்க இல்லையா, அங்க இருக்கிற மக்களுக்கு டிஎன்ஏலயே ஊறி இருக்கான். அங்க இவங்க அந்த ஃபுட்பிட்ல நின்று இவங்க என்ன பேசுறாங்களோ அது மட்டும்தான் உள்ள போகுமா. வேற எங்கேயாவது போய் ஏதாவது கேட்டா உள்ள போகாதான். ஏன்னா டிஎன்ஏல ஊறி போயிருக்கான். இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, இவங்களுடைய அந்த ஃபுட்பிட்டு 2000 வருஷமா அப்படியே இருக்கா, இல்லை நேற்று பெஞ்ச மழையில முளைச்ச காலா மாதிரி அவங்க காலத்திலே இல்லை அவங்க அப்பா காலத்திலே இல்லை அவங்க அப்பா காலத்தில் புதுசாக ஆரம்பிச்சாங்களாம்? ஏதோ 600 பேர் பிரிஞ்சு போனதா சொன்னாங்க. அது சின்ன கூட்டம் போயிருக்கு இல்லையா. அவங்க சொன்ன அந்த டேர்ம்ஸு அந்த எக்ஸ்பிரஷன் படி மொத்த க்ரௌடு ஒரு 10,000, 6,000லேருந்து 10,000 15,000 இருக்கலாம். இப்போ எங்களுடைய கேள்வி என்னன்னா, அந்த 15,000 பேரோ 10,000 பேரோ இல்லை ஒரு 5,000 பேரோ அவங்க எல்லாரும் பிற மதத்தில் இருந்தவங்க, இவங்க ரோட்டில் இறங்கி சுவிசேஷம் சொல்லி மறுபடியும் பிறந்தவங்களா, இல்லை அவங்க டிஎன்ஏலாம் வேற எங்கேயோ ஊறி போயிருந்ததை இவங்க அபகரித்து கூட்டு வந்து டிஎன்ஏவை மாற்றிட்டாங்களா? ஏன்னா இவங்க பேசுறது உள்ளே இறங்காதுல்ல. இவங்க கூற்றுப்படி எந்த டிஎன்ஏல வளர்ந்தாங்களோ இன்னொரு இடத்துக்கு போய் பிரசங்கம் கேட்டால் உள்ளே இறங்காது, ஏன்னா டிஎன்ஏ வேற. அப்போ அந்த 10,000 15,000 பேரும் இவங்க பிரசங்கம் பண்ணி மறுபடியும் பிறந்த தேவனுடைய பிள்ளைகளா? இப்போ அடுத்த கடையிலேருந்து இவங்க பொருளை ஆட்டையை போட முடியும். ஏன்னா இவங்க விசுவாசிகளை கிட்டத்தட்ட பொருள் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறாங்க. இங்கேருந்து அங்கே போயிட்டா நீ விளங்காமல் போயிடுவ,
அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்லாம் சாட்சியாக சொல்கிறாங்க. இப்போ இவங்க செய்யலாம், ஆனால் இவங்கள்ட்ட இருந்து யாரும் எடுத்து எங்கேயும் கொண்டு போய்க்கூடாது, இவங்களே தக்க வச்சுக்கணும். இதுதானே அவங்களோட நோக்கமாக இருக்குது. இதுக்கு ஒரு மூட நம்பிக்கை விதை வேற. ஏ பாசிட்டிவ் பிளட்னா ஏ பாசிட்டிவ் பிளட் தாங்க உள்ள ஏத்தணும். ஏ பாசிட்டிவ் பிளட்டுக்கு பி பாசிட்டிவ் பிளட்டை உள்ள ஏத்துற செத்துருவோம். இப்போ என்ன சொல்கிறாங்க அக்கானா, இங்கேருந்து எவனாவது வெளில போனீங்கன்னா செத்துருவீங்கன்ற இதை தானே சொல்கிறாங்க. போன வீடியோவில் என்ன சொன்னாங்க? நீங்க போகிறதான சபை போதகர்களை துன்பப்படுத்தாதீங்க. வெசனப்பட்டு ஐயா இவங்க இப்படி பண்றாங்களேன்னு கேட்டா உங்க குடும்பம் நாசமாயிடும். நம்ம எந்த மூலமா நம்ம உணர்வடைவோமோ அதன் மூலமா தான் உணர்த்துவார். நமக்கு எதையே செஞ்சா நம்ம உணர்வடைய மாட்டோம். நம்ம பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், முழங்கால் தானா போட்டுரும். நான் என்ன தப்புப்பா பண்ணேன். அடிக்க வேண்டிய இடத்துல அடித்தா வரும். இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க? மதி மயங்கிடும். வேறு யாரையாவது விக்கிரக ஆராதனை வழிபடுறவங்கள்ட்ட கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. ரொம்ப மோசமாக போயிடும் வாழ்க்கை. இல்லைனா எங்கே போனாலும் என்ன கேட்டாலும் உள்ளே இறங்க மாட்டேங்குதுக்கா, ஒரு மாதிரியாகவே இருக்குன்னு பித்து பிடிச்ச மாதிரி ஆகிடும். ஏன்னா பேய் பிசாசுக்கெல்லாம் ஒரு அட்வான்டேஜ் ஆகிடும். இவங்களை விட்டு போயிட்டாங்கன்னா வந்துடும், இவங்கள்ட்ட வந்துட்டாங்கன்னா திருப்பி அந்த ப்ரொடெக்ஷன் வந்துடும். அப்படியா? சரி, அப்போது 2 வருஷம் முன்னாடி போனாங்க, இந்த சம்பவம் நடந்துருச்சு. 1 வருஷம் முன்னாடி வந்துட்டாங்க, வந்தவுடனே மறுபடியும் அந்த ப்ரொடெக்ஷன் வரணும், எல்லாமே மாறி இருக்கணும்ல. மாறிடுச்சா? பிஸ்னஸ் தானே நடக்குது. உங்கள் பிஸ்னஸ்ஸு வேறு யாருக்கும் போகக்கூடாது. அதனால மார்க்கெட்டிங்க்கு நல்லதை சொல்லாமல் இப்படி மிரட்டி உட்கார வச்சுருவீங்க. அப்படியா? அதுக்கு ஒரு 4 மூட நம்பிக்கை வேறு. இதுக்கு மேலேயும் இவங்கெல்லாம் பெரிய தேவனுடைய மனிதர்களுக்கு எதிராக நீ பேசுனா நீ உனக்கு இதுக்கு மேலே உங்கள் இஷ்டம். பாய்.